guys, இப்போ நம்ம சீக் கபாப் செய்யலாம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சீக் கபாப் நான் ஒரு 1/4 கிலோ மட்டன் எடுத்துருக்கேன். கைமா, வெங்காயம், பச்சை மிளகா, கரம் மசாலா, மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காரத்துக்கு தேவையானது. இப்போ நம்ம என்னென்ன போடலான்னு பார்க்கலான்னு வாங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம் சீக் கபாப்புக்கு. இதுக்கு நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மிளகா பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, வெங்காயம் மெலிசாக கட் பண்ணிக்கிற வெங்காயம், பச்சை மிளகா ரெண்டும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம இஷ்டத்தை காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ அது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நம்ம இது பிசைஞ்சிக்கலாம். எல்லாம் நல்லா பிசைஞ்சிட்ட பிறகு பார்க்கலாம். இது நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ நான் ஒரு 1/2 எலுமிச்சைப்பழம் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். கடல மாவு ஒரு 3 ஸ்பூனு போட்டு இதெல்லாம் நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சாச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி எல்லாமே பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சுடும்போது பார்க்கலாம். நம்ம ரோல் ரெடி ஆயிடுச்சு. இந்த தவா வச்சு தவாவில் எண்ணெய் ஊற்றின்னு இருக்கிறேன். இப்போ நம்ம ரோல் போட்டுக்கலாம். ஸ்லோவில் வச்சுக்கிறேன். நான் நிதானமாக போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம திருப்பி போட்டுக்கலாம். எல்லாமே நான் மீடியமில் வச்சுக்கிறேன். மீடியமில் வச்சு நிதானமாக நம்ம இந்த பக்கம் அந்த பக்கம் நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா அப்போ தான் நல்லா வேகும். வேகட்டும், வெந்த பிறகு பார்க்கலாம். இப்போ நம்ம கபாப் வெந்துடுச்சு, எடுத்துக்கலாம். எல்லாமே எடுத்துகிட்டு பார்க்கலாம் ஒன்றா க்ளீனாக. இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நம்ம எடுத்துக்கணும். நல்லா கொஞ்சம் வேகட்டு வந்த பிறகு எடுத்துக்கலாம். நம்ம சீக் கபாப் ரெடி ஆயிடுச்சு.
இப்போ நான் செய்கிறது பார்த்துருப்பீங்க, நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்க. கடையில் வாங்க வேண்டியதே இல்லை, நம்மளும் வீட்டில் செய்யலாம். இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.